வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இன்னொரு பகுதி ஒன்று இருக்குது, அது வந்து இந்த வீக்கில் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரவீந்தர் சார் மூஞ்சே சரியில்லை. ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு வெளியே. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ இல்லைங்க, நிறைய இன்டர்வியூ அவர் கொடுத்துருக்காரு. பிஹைண்ட் வுட்ஸ்க்காக இருக்கட்டும், கலாட்டாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. எல்லாத்துலேயுமே அவர் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. அவர் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தது எப்படின்னா, முத்துக்குமரன் ஜெயிக்கணும், அவனோட உழைப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தார். இப்போ அவரோட ரியலைசேஷன் எப்படி இருக்குன்னா, நான் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நான் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டு, ஸோ எனக்காக நான் விளையாடி இருக்கணும், பொதுவாக எல்லாரையுமே ஈக்குவலாக நான் பார்த்துருக்கணும். இதைத்தாங்க நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம். ரவீந்தர், நீங்கள் ரிவ்யூவர் கிடையாது, அதை தாண்டி நீங்கள் உள்ளே இருந்த ஒரு கண்டஸ்டண்ட்டு, நீங்கள் வெளியில் எவிக்ட் ஆகி வெளியில் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அது திரும்பவும் வைல்டு கார்டுக்குள்ளே போகிற சான்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த நியூட்ரலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேசாமல் அமைதியாக தான் இருக்கணும். ஆனால் வெளியில் வந்தோம், நீங்கள் வந்து முத்துக்குமரனுக்கு பேசுனது தப்புன்னு நம்ம அப்போத்துலேருந்தே சொன்னோம். இப்போ தான் அவர் அதை வந்து உணர்றாருன்னு, அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே என்ன சொல்கிற வராருன்னா, ஸோ இவங்க தான் வந்து சௌந்தர்யா தான் வந்து ரியல் என்டர்டைனர், மற்றவங்க எல்லாமே ஃபேக்குன்றதை இன்டைரக்டாகவே சொல்லிட்டாரு. ப்ளஸ் வந்து எல்லாருக்குமே நான் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கக்கூடாது, அது தப்பு தான். ஏன்னா கிட்டக்க வரும்போது தான் அவருக்கு அது தெரியுது. அவர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்த முத்துக்குமரனை வச்சுட்டு அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வீக்கில் அவர் என்ன பார்த்தார், வெளியில் வரும்போது அவர் என்ன சொல்லிட்டு வந்தார், முத்துக்குமரன் கப்பை விட்டுறாதடா அப்படின்னு பிகில் படம் டைலாக் ஒன்று விட்டுட்டு வந்த மாதிரி இருந்தது. கப்புடா கப்பு அப்படின்ற மாதிரி அது மாதிரி சொன்னது. அவர் ஒரு தம்ப்நெயிலாக வரும், இல்லைன்னா வந்து அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் லாஸ்ட்டில் வந்து அந்த ஒரு வார்த்தை தான் வந்து என்ன ஆயிடுச்சு, கப்பே வந்து முத்துக்குமரனுக்காக செய்யப்பட்டது மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கிடையாது, மாற்றி இருந்திருக்கலாம். அதில் மாற்றின ஆள் யாருன்னா சௌந்தர்யா மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, முத்துக்குமார் எல்லாரையுமே வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணி, அவங்க கண்டிப்பாக அவங்க அடிக்கடி சொல்கிற அந்த வார்த்தை தான், மேனிப்புலேட் பண்ணுறான், அதுதான் உண்மை. முத்துக்குமார் வந்து உள்ள எல்லாத்தையுமே மேனிப்புலேட் பண்ணி எல்லாருடைய கேம் அவன் கையில் எடுத்து விளையாடினா, ஆமாம் அவன் கையில் எடுத்து விளையாடினா அதை யாருமே உணரல. அவனுக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ முத்துக்குமார் தான் வேல்யூ போல் இருக்குது, நம்மளாம் சும்மா போல் இருக்குது அப்படின்றத அவங்கெல்லாம் என்ன பண்ண, அதாவது ஒன்று நம்ப வைக்கிற தன்மை இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ நீங்கள்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்லி கேம் தான் அது. அவன் மற்றவங்கள வந்து உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்கள வந்து கீழே இறக்கி வச்சுட்டு தன்னோட முன்னேற்றத்தை பார்த்த ஒரு ஆள் தான் முத்துக்குமார் அப்படின்றது இது தெள்ள தெளிவாக இருக்குது. இந்த கேம் ஷோவில், இந்த 100 நாள் ஷோலையே முத்துக்குமார் எப்படி இருந்தார்னா, வெளியில் அவருடைய உழைப்பு மறைமுகம், அதாவது மற்றவங்கள கீழே இறக்கி மேலே வர அந்த உழைப்பை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிரியங்கா வந்து ஓப்பனாக சொல்லியாச்சு, வாயில் வரன்னு முத்துக்குமார்னு அவன் ஒத்துக்கிறான். அதையும் ஆமாங்க, அப்படி தான். ஏன்னா அவர் வாயிலேயே தான் இந்த மாதிரி பேசி பேசி தமிழ் அப்படின்னு பேசி தான் கப்பு ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து அதுக்கான, அதாவது பிக் பாஸ் தன்னோட தரம் என்னன்னு தெரிய வைக்கும், ப்ளஸ் வந்து நாம் யாருன்றதை தெரிய வைக்கிற ஒரு ஷோ தான் வந்து அந்த பிக் பாஸ் வீடு. பட் வந்து அதை வந்து அவர் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் விளையாடல. அடித்து விளையாடுற கேம், அதாவது ஏமாற்றி விளையாடுற கேம் தான் அவர் விளையாடினார். அதையும் கேமாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அது வந்து இப்போ வந்து ரவீந்தர் சார் சொல்கிறாரு, ஆமாம் இவர் வந்து தீபக்கை வந்து ஃபஸ்ட்டு கைக்குள்ளே போட்டுக்கிற வேலையை தான் இவர் பார்த்தாரு. இந்த பழைய கால படத்திலலாம் இந்த வில்லிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒருத்தரை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அப்புறம் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி தான் இவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா தீபக்கோட இது வந்து அப்ரோச் வந்து வேற மாதிரி இருந்தது. ஒரு பீக்கில் போனீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, தர லோக்கலாக இறங்கி அந்த டேபிள் மேலே ஏறி ஒரு சீனை ஒரு க்ரியேட் பண்ணியிருப்பார். ஸோ இப்படி இருக்கிற தீபக் என்ன பண்ணிட்டார், ஃபஸ்ட்டு வீக்லேயே என்ன பண்ணிட்டாரு, அண்ணன் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வலைக்குள்ளே விழ வச்சுருக்காரு. அதுதான் நாங்கள் அப்போத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம், ஃபஸ்ட்லேருந்தே. ஸோ அதை தான் இப்போ என்ன சொல்கிற, ரொம்ப 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 தாமதமாக லேட்டாக ரியலைஸ் பண்ணி உண்மையை ஒத்துக்கிட்டார். ஏன்னா கேம்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் உண்மையை சொல்லி தானே ஆகணும். அதனால் இப்போ தான் ரவீந்தர் சொல்கிறாரு. ஸோ அப்படிப்பட்டதான தீபக் என்ன பண்ணுறார், தான் வலையில் அன்புன்ற இது பண்ணி தான் வலையில் விழ வச்சு தீபக்கையும் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஃபஸ்ட்டு வின்னருக்கு வர விடாமல்
தடுத்தது யாருன்னா முத்துக்குமார் தான். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிடுச்சு சார் தீபக் வந்து வாய்ஸ் அவுட் நல்லா பண்ணுறவர், அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். ஸோ இவரை தான் வலையில் ஃபஸ்ட்டு விழ இதைத்தான் வந்து விஷால் கையில் எடுத்தான், அவனும் டம்மி ஆயிட்டான். அருண் கையில் எடுத்தார். அருண் எப்படின்னா அப்படி தொடங்கினார், நம்ம யார்கிட்டையும் தீபக்கிட்டையும் முத்துக்கிட்டேயும் தொடங்கின வேகத்திலேயே கீழே இறங்கி புஷ்ஷுன்னு ஆகிடுச்சு அவருடைய கேம் பிளே. ஏன் அப்படி அவருக்கு கொஞ்சம் அந்த பூஸ்ட் கொடுக்கறதுக்குல, ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துக்குமாரும் தீபக்கும் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்ததுனால அங்கே பார்த்தீங்கன்னா அருணோட கேம் பிளே வந்து கீழே இறங்கிச்சு. அருண் கொஞ்சம் பயந்துட்டாரா, அப்படி இல்லைன்னா அவருடைய அந்த ஜென்டில்னஸ், தன்னுடைய மரியாதையை வந்து இவங்க கிட்ட இழக்கக்கூடாது, இது ஒரு கேம் ஷோ தான், இதுக்காக தன்னோட மரியாதையை தன்னோட ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட தன்னை இறக்கி பேசிடக்கூடாதுன்றதுனால அவர் அப்படியே சட்டில் ஆகிட்டாரு. ஆமாம், அவரு பக்கா ஹீரோ மெட்டீரியல். அவரு சௌந்தர்யாலாம் ரொம்ப ரொம்ப பக்கா ஹீரோ மெட்டீரியல். தீபக்லாம் வந்து சீரியல் மெட்டீரியல் தான். அவர் வந்து வேணா வேற பிஸ்னஸோ அது மாதிரி ஏதாவது போகலாம், பட் வந்து தீபக்லாம் வந்து ஹீரோ மெட்டீரியல் அவர்லாம் கிடையாது. இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தன்னால் முடியாது தம்பின்னு சொல்கிற முத்துக்குமாருக்கு வந்து ஹீரோவாக வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. முத்துக்குமார் இப்போ ஹீரோவாக ஒரு படமும் வரப்போகுது. ஸோ இது மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த கேம் பிளே எப்படி இருக்குது, அந்த முத்துக்குமார் விளையாடின கேம் பிளே இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு கேம் பிளேவாக இருந்திருக்குது. அது வந்து வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஆஹா சூப்பரான ஒரு இந்த சகுனி விளையாடுற விளையாட்டு, இந்த ராஜதந்திர விளையாட்டுன்னு வாங்க, அது ராஜதந்திர விளையாட்டு கிடையாதுங்க. அவரு ஆமாம் நரி தந்திரம். நரி என்ன பண்ணும், தனக்கு மேலே இருக்கிறவனை போட்டு, அதாவது சிங்கத்தை வலையில் வீழ்த்தொல்லியா ஒரு மாதிரி பேசி நீ தான் பெரியவன் அப்படி இப்படின்னு அது மாதிரி பேசி என்ன பண்ணிட்ட, அண்ணன் ஒரு ட்ராமாவை கொண்டு வந்து தீபக்கை உள்ளே இழுத்து போட்டதுனால தான் முத்து வெளியில் தெரிய ஆரம்பித்தார். அடுத்தது தீபக்கோட சப்போர்ட். முத்து யாரெல்லாம் தொடணும்னு நினைக்கிறாரோ தீபக் மூலமா போய் தொட ஆரம்பிச்சாரு. மஞ்சரியும் சப்போர்ட். ஆனா மஞ்சரியே தாக்குறதுக்கு தீபக் ஒரு ஆயுதமாவே அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இப்படித்தான் இவரோட கேம் பிளே இருந்திருக்குது. இவரோட கேம் பிளே யாருக்கெல்லாம் பிடிக்கலன்றத நிறைய நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து அவரோட கேம் பிளே பிடிச்சி என்ன பிடிக்காமனா, ஆனால் ஆஃப்டர் பிக் பாஸ் வெளியில் வந்துட்டு இவங்களோட கேம் பிளே எப்படி இருக்குதுன்னு பிக் பாஸ் கொண்டாட்ட வரைக்கும் இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். இந்த கொண்டாட்டம் இப்போ முடிஞ்சிருந்தால் பரவாயில்ல, இதனோட செகண்ட் போடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு இவ என்ன செஞ்சிட்டா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல, இந்த வார்த்தைகள் வந்து இந்த டைலாக் வந்து அப்படியே சுற்றி வருது. காரணம் வந்து இப்போ எல்லாருமே அதை உணர்ந்துட்டாங்க. எல்லாமே பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த சௌந்தர்யான்ற இந்த பொண்ணு வந்து அவ்வளோ தூரம் நின்று ரன்னர் அப்பில் வந்திருக்கு. ஏன்னா ரன்னர் அப்புக்கு எல்லாருமே வின்னரை விட்டுட்டு ரன்னருக்கு தான் போட்டி போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து வின்னர் வந்து முத்து கையில் கப்பை கொடுத்துருங்கப்பா. செகண்ட் பிளேஸுக்கு நான் எப்படி உள்ளே வரணும்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் வந்து இதில் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஒரு பொண்ணு, அது குழந்தையோ பொண்ணோ அது அவங்கவுங்களோட மனசை பொறுத்து தான். ஸோ இந்த சௌந்தர்யான்ற இந்த பொண்ணு என்ன பண்ணால், நீங்கள் எல்லாம் முத்து பின்னாடி ஓடுறீங்களா, முத்துக்கு ஆமாசாமி போடுறீங்களா, முத்துக்கு நான் அவன் சொல்கிறதெல்லாம் வேணான்னு சொல்வான்டா, நான் அவன் மற்றவங்க கண்ணுக்கு வந்து வில்லியாக தெரியிறணும், ஹீரோயினாக ஹீரோ தெரியிறனான்றத மக்கள் டிசைட் பண்ணிட்டோம். நீங்கள் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து எனக்கு ஜட்ஜு கிடையாது, மக்கள் தான் என்னை பற்றி தீர்மானிக்க போகிறாங்கன்ற ஒரு சூப்பரான ஒரு பிளேவை விளையாடினவ தான் சௌந்தர்யா. இதில் என்ன ஒரு விஷயம்னா, சௌந்தர்யா எப்போவுமே வந்து இந்த இதுக்கு முன்னாடி கேமரா முன்னாடி வந்து மக்களை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லவே இல்லை. நல்லா பாருங்கள், இதே முத்துக்குமார் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் கேமரா முன்னாடி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவர் இன்டிமேட் பண்ணுறாரு, ஆல்ரெடி செட் பண்ணிட்டு வந்திருக்கிறார் இல்லையா, டோட்டலாக பேனரு கட் அவுட்டு அது என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு வச்சுருக்காரு. அது இல்லாமல் ஊர்லேயே ஒரு லோக்கல் சேனல் ஒர்க் பண்ணியிருக்காரு. லோக்கல் சேனல் எவ்வளோ பண்ணணுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா புது படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா அது லோக்கல் சேனலில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி உள்ளே நடக்கிறதுலாம், அதாவது ஒருத்தர் வந்து பேசி 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 அதாவது பொய்யை வந்து உண்மையாக்குறது அப்படின்றது முத்துக்குமாருக்கு பொருந்தங்க. ஆமாம், அவருக்கு ரொம்ப அது இதை தான் ரவீந்தர் சார் அழகாக தெளிவாக சொன்னார். ஆனால் என்னென்னா கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்ற மாதிரி அதை உள்ளே இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. உள்ளே இருக்கும்போது ரிலீஸ் பண்ணல அவர்,
இதுக்கு உள்ள போன வேர்ல்டு கார்டு போகும்போது ரிலீஸ் ஏன்னா பயங்கரமான டேலண்டடுங்க. அருண், தீபக்கா இருக்கட்டும், தீபக் கூட ஃபர்ஸ்ட் பிளேஸ் எல்லாம். ஆனா தீபக் கூட எங்களுக்கு இது இல்லை. அருண்லாம் சூப்பரான ஒரு பிளேயர். அவர் ஸ்டார்ட் பண்ண விதமே சூப்பராக இருந்தது. விஜய் சேதுபதிக்கு வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இதுலேயே இவரை கீழே தலையில் தட்டி நீ இப்படி விளையாடாத அருண் அப்படின்னு சொன்ன மாதிரி அருணை வந்து கீழே இறக்கி விட்டாச்சு. அதனால் அவருடைய கேம் பிளே அப்படியே மாறிடுச்சு. இந்த விஷயத்தை வந்து சௌந்தர்யாவுக்கும் ஒரு வாரம் நடந்தது. ஆனால் சௌந்தர்யா, நீ விஜய் சேதுபதி சார் நீங்கள் கூட என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஆனால் என்ன பார்க்குற மக்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்றத ஒரு காமிக்கலான ஒரு ஹீரோயின் இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஜனரஞ்சகமான எல்லா விஷயமும், கோபமும் வருது. ஆனால் அந்த கோபத்துக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு புரியாது, ஆனால் அவங்களுக்கு அது புரியுது. அவங்களுக்கு அது புரியுதுன்றது அவங்கள ரசிக்கிற மக்களுக்கு புரிய வச்சுட்டாங்க. ஸோ இந்த கன்வே பண்ணுற விதம் தாங்க. இப்போ நம்ம கூட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு அந்த ஃபார்ம் தான் இருக்குது. என்னது, ரூடாக சொல்கிறோமா, இல்லை கன்னிங்காக ஒரு விஷயத்த சொல்ல வைக்கிறோம், மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோமா, அப்படி இல்லைன்னா அன்பாக சொல்ல வைக்கிறோமா, இது மாதிரி விஷயங்கள் தான். இதில் சௌந்தர்யா கரெக்டான பாயிண்ட்டை க்யூட் மோடை எடுத்து, அந்த க்யூட் மோடு அவங்களோட இயல்பு. ஸோ இதை ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரம் அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடை வச்சுட்டு அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதையே பிடிச்சி அவங்க இயல்பாகவே இது ஓகே தான் போல இருக்குது, நம்ம அப்போ தப்போ பண்ணலை, நம்மளோட ப்ளே மக்களுக்கு பிடிச்சிருக்கு, இதையே வந்து என்ன சொல்கிறது கேரி பண்ணிட்டு நம்ம போனோம்னாலே நம்மளோட அந்த வின்னிங் பாயிண்ட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நிதானமாக சட்டிலாக ரொம்ப அழகாகவே விளையாடினாங்க. எல்லாத்துக்குமே ஈடு கொடுத்தாங்க. எல்லாருக்குமே டஃப்பாக இருந்தாங்க. முத்துக்குமாரனே பயந்து நடுங்கிற ஒரு ஆள் யாருன்னா சௌந்தர்யா. ஸோ வந்து அவங்களோட காம்படிட்டரை வந்து அவங்களே டிசைட் பண்ணாங்க. காம்படிட்டரை நீ என்னை பார்த்து பயப்படணுடா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ரவீந்தர் சார் சொன்னார், முத்துக்குமார் பயந்ததே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் சௌந்தர்யா வந்து டாப்பில் வந்துடுவாங்கன்னு. இவங்கெல்லாம் என்னன்னா வெளியே உள்ளே இருக்கிறவங்களாம் வந்து ஃபுல்லாக ஓவரால் முத்துக்குமார் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த பொண்ணு கொஞ்சம் பயத்தோம். ஆனால் பயம் உள்ளே இருந்தது காட்டிக்கலைங்க. ஆனால் பெரிய விஷயங்க. ஆனால் ரவீந்தர் இப்போ ரிலீஸ் பண்ணதை முன்னாடி பண்ணியிருந்தா அது கேம் சேஞ்சராக இவர் தான் வந்திருப்பாருங்க. ஆமாம், அதுவும் இல்லாமல் சௌந்தர்யாவை நிறைய இடத்துல எல்லாருமே ஃபுல்லாக பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே மார்க் பண்ணுறது என்னவா இருக்கட்டும், அவங்கள வந்து குரலை வச்சு எவ்வளோ பேர் பண்ணீங்க, நீ என்ன பண்ணுற பைத்தியம் மாதிரி பண்ணுற அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த பைத்தியம் எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்து விட்டுட்டு அது வந்து நான் ஒரு முக்கியமான பைத்தியம்டா, நீங்கள்லாம் வந்து பொறாம பைத்தியம் அப்படின்றத வந்து அழகாக தெளிய வச்சு ரொம்ப அழகாக வந்து அவங்க அந்த ரன்னர் அப்பில் நின்னாங்க. இந்த இடத்துல வந்து யார் நம்ம அந்த முத்துக்குமாரே வந்து சொல்கிறாரு, ஆமாம் நானும் தான் வந்து இவங்களோட ஆர்மி தான், சௌந்தர்யாவோட ஆர்மி தான் அப்படின்னு சொல்லதுல வந்து சௌந்தர்யா எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கப்புக்கும் கப்பை தொடர்றதுக்கும் ப்ளஸ் வந்து ரன்னர் அப்புக்கும் மிகவும் தகுதியானவர்கள் தான் அந்த சௌந்தர்யா. முத்துக்குமார் வாயிலே அந்த தமிழை வச்சுட்டு ஏதோ பண்ணியாச்சு, முடிச்சுட்டாங்க. இனிமே இவங்க இதெல்லாம் வச்சுட்டு இந்த ஃபேமை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி ஷைன் ஆக போகிறாங்க, மக்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றதா. ஏன்னா ஒருத்தவங்க வந்து கேட்கவே செஞ்சாங்க, ஏங்க இவங்கெல்லாம் பண்ணிட்டு ஒரு சினிமா ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்காக அவங்கள தன்னைத்தானே இது பண்ணிக்கிறதுக்காக வராங்க. இதே வந்து பொது நலமாக வரவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே விடலாம்ல. மோஸ்ட்லி ஒருத்தவங்களுடைய ஒரு பெரிய கமெண்ட்டு, அதாவது இந்த கமெண்ட்டில் வரலன்னா கூட அவங்க வாய் வழியாக எங்ககிட்ட பேசின விஷயங்கள் சொன்னது தான். ஆர்மியில் இருக்கிறவங்க மற்ற மாதிரி இந்த பொது நலத்தில் இருக்கிறவங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ்குள்ளே வருஷக்கணக்காலாம் இருக்காங்க இல்லையா அந்த ஆர்மி பீப்புளெலாம். ஸோ அவங்கள பற்றிலாம் பேசுனா நல்லா இருக்கும் இல்லையா. இவங்கள பற்றியே பேசுறதில்ல. இவங்க வந்து ஒரு சினி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு தன்னைத்தானே வந்து ஒரு மெருகேற்றிக்கிறதுக்காகவும் ஃபினான்ஷியலாகவும் ப்ளஸ் வந்து புகழுக்காகவும் இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இது ரொம்ப எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற மக்களுக்கு நம்மளோட சல்யூட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இவங்களுக்கு நம்ம ஒரு என்டர்டெய்னர், அதுதான் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம இதை பார்க்குறோம். பட் வந்து உண்மையான இது மாதிரி பொது நலத்தில் இருக்கிற போலீஸ் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட ஆர்மியாக இருக்கட்டும், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட அந்த கெப்பாசிட்டி அவங்களுடைய விஷயங்கள் தெரியும். ப்ளஸ் வந்து
நம்ம கற்றுக்கலாம். அவங்க வந்து நமக்காக பார்டரில் நிற்கிறதா இருக்கட்டும், நம்மளுக்காக சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து மனசில் நினச்சி ஸோ அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட், இந்த பிக் பாஸ் இந்த 100 நாள் நிகழ்ச்சிக்கு கொடுக்குற சப்போர்ட்டை பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்து அவங்க போடுறதுக்கு அவங்க சொல்கிற அந்த கருத்துக்களுக்கெல்லாம் நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுத்தோம்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்படி ஒரு வழியாக இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு வந்து நம்ம இவர் சொல்லிட்டார், ரவீந்தர் வந்து உண்மையை சொல்லிட்டாரு. இருந்தாலும் இப்போ அடுத்த பாட்டு வரப்போகுது இல்லையா, அதில் என்ன ரவீந்தர் என்ன பேசுகிறாருன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆக மொத்த மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.